டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக பதவியேற்றார் விஜய். புதிய அமைச்சர்களும் பதவியேற்பு. குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே விஜய்க்கு வாக்களித்தோம். திருமாவளவன் விளக்கம். மதச்சார்பின்மையை விஜய் உறுதியளித்ததால் தான் அவருக்கு ஆதரவு தெரிவித்தோம். சிபிஐஎம் மாநில செயலாளர் சண்முகம் தகவல். அதிமுகவில் மீண்டும் வெடித்தது மோதல். இபிஎஸ்க்கு எதிராக 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் திடீர் போர்க்கொடி. தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. வரும் 12ஆம் தேதி முதல் கனமழை தீவிரமடையும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். விஜயுடன் புதிய அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விஜய் முதலமைச்சராக பதவியேற்றுள்ள நிலையில் அவருடன் செங்கோட்டையன், புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டோரும் பதவியேற்றுக் கொண்டனர். திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவளித்ததை அடுத்து விஜய் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. அக்கட்சி ஆட்சி அமைக்க மேலும் 10 இடங்கள் தேவைப்பட்டன. திமுக கூட்டணியில் இருந்து விலகிச் சென்ற காங்கிரஸ் தவேகாவுடன் கூட்டணி சேர்ந்தது. அக்கட்சிக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கம்யூனிஸ்ட், விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்தன. இதன் மூலம் அந்த கட்சிக்கு 120 இடங்கள் கிடைத்துள்ளன. இதனைத் தொடர்ந்து விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே விஜய்க்கு ஆதரவு தெரிவித்ததாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விஜய்க்கு ஆதரவு அளித்தது குறித்து விளக்கம் அளித்துள்ள திருமாவளவன், திமுகவுடன் தான் தங்கள் கூட்டணி தொடர்வதாகவும், அதிக தொகுதிகளில் வென்ற விஜய் ஆட்சியில் அமர முடியாமல் போய்விடக் கூடாது என்பதற்காகவே அவருக்கு ஆதரவு அளித்ததாகவும், தமிழக வெற்றி கழகத்தின் மீதான விமர்சனத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் திருமாவளவன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மதச்சார்பின்மையை விஜய் உறுதி செய்ததால் தான் அவருக்கு ஆதரவளித்தோம் என சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் ஒரு வீடியோவை பதிவிட்டுள்ளார். விஜயுடன் பேசிக் கொண்டிருக்கும் காட்சி அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து பதிவிட்டுள்ள சண்முகம், விஜய் மதச்சார்பின்மையை உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவில் வெடித்துள்ள மோதல் மீண்டும் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற புதிய உறுப்பினர்களுடன் இபிஎஸ் ஆலோசனை நடத்தினார். அதே வேளையில் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டோர் தனியாக ஆலோசனை நடத்தினர். இந்த கூட்டத்தில் 35 எம்எல்ஏக்கள் வரை பங்கேற்றதாக கூறப்படுகிறது. அவர்கள் எஸ்.பி. வேலுமணியை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் அதிமுக இன்னொரு பிளவை சந்திக்கும் சூழல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. திமுக ஆட்சியில் இருந்ததை சமூகத்தில் கீழ்மட்டத்தில் இருந்து உயர்ந்தவர்களை கல்வி அமைச்சர்களாக நியமிக்க வேண்டும் என விசிக ஷானவாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், திமுக ஆட்சியில் கோவி செழியன், அன்பில் மகேஷ் போன்ற அமைச்சர்கள் இருந்ததாகவும் இந்த நிலை தொடர வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேற்காசிய போர் பதற்றம் காரணமாக இந்தியாவில் எரிபொருள் விலை உயரக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது. பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் மாதந்தோறும் 30,000 கோடி அளவிற்கு வருவாய் இழப்பை தொடர்ந்து சந்தித்து வருவதால் இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலை மே மாதம் 15ஆம் தேதிக்குள் லிட்டருக்கு 4 ரூபாய் முதல் 5 ரூபாய் வரை உயரக்கூடும் என கூறப்படுகிறது. தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதால் 12ஆம் தேதி முதல் தமிழகத்தில் கனமழை தீவிரமடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும், அதேவேளையில் அதிகபட்ச வெப்பநிலை 13ஆம் தேதி வரை வழக்கத்தை விட குறையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.